அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் வந்து தவாஃப் பண்ணியிருப்பேன். தவாஃப் பண்ணிவிட்டு வந்து காமிச்சிருப்பேன். இப்போ வந்து எப்படி தவாஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து மகரிப் முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து இப்போ தவாஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் பார்த்திங்கன்னா அந்த கிளாக் டவரில் கரெக்டாக 7:20 நாங்கள் இப்போ வந்து தவாஃப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் போனீங்கன்னா அந்த கிளாக் டவரில் கூட மேலே ஏறி பார்க்கலாமா, அது ஃப்ரீயாக. பட் நாங்கள் போகும்போது அது போக முடியல எங்களால். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து டைம் இல்லை, மறந்துட்டோம். ஒன்று நீங்கள் போனீங்களா இன்ஷா மேலே போய் நின்று பாருங்கள். அங்கே நிறைய காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது, கடைகளும் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் லைட் இருக்குல்ல, இங்கேருந்து தான் நம்ம தவாஃப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு நேராக தான் ஹஜ்ரத்துல் அஸ்வத் கல் இருக்குது. அந்த கல்லுக்கு நேராக தான் நமக்கு வந்து நின்று அதை தொட்டு முத்த விடணும். அப்படி முடியாதவங்க வந்து தூரத்தில் நின்றுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் சொல்லிட்டு அங்கே தான் வந்து தவாஃப் ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் சொல்லிட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து 7 வாட்டி நம்ம தவாஃப் பண்ணணும், அதாவது சுற்றிட்டு வரணும். இங்கே பாருங்கள், அந்த கல்லை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து கையை தூக்குவாங்க, கையை தூக்கி சொல்லுவாங்க. இந்த ஹஜ்ரத்துல் அஸ்வத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எண்டு இருக்கும். அந்த எண்டில் வந்து தான் ரப்பனா ஆத்தீனா ஃபித் துனியா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கீனா அசாபன்னா. இதை பாருங்கள், எல்லோரும் கை தூக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மூலை, ஹஜ்ரத்துல் அஸ்வத்துக்கு இந்த மூலை, அங்கே வந்து இந்த துவா படிக்கணும் நம்ம. இது முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த தவாஃப் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன துவா தெரியுமோ அதெல்லாம் நம்ம வந்து ஓதிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் அல்லாஹ் வந்து நம்ம வந்து அவங்க புகழ் பாடிட்டே போகலாம். நம்மளுக்கு என்னென்ன துவா தெரியுதோ அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே வந்து இந்த தவாஃப் பண்ணலாம். தவாஃப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா 7 முறை தவாஃப் பண்ணிவிட்டு 8வது வாட்டி வரும்போது நம்ம வந்து அந்த தவாஃப் முடிஞ்சிடும். இங்கே மகாமே இப்ராஹிம் தெரியுது பார்த்திங்களா. இதுதான் வந்து அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். மகாமே இப்ராஹிம் வரும்போது அதை வந்து ஒரு தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள். இங்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதுடணும். அதை முடிச்ச அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் இது தவாஃப் தான் பண்ண போனோம். உம்ரா வந்து எங்களுக்கு முடிச்சிடுச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த இடமே ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இதுதான் என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸ்னால் வந்து வெளியேருந்து வரணும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும்.